அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், மித்ரா டிவிக்காக. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வருவதற்கு அது வசதியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த சேனல் குறுகிய காலத்தில் ஒரு நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது இந்த சேனல் மூலிமா உங்களுக்காக நான் கேட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு சேனல் போயிட்டுருக்கோம். அதோட இன்னொரு சேனல், நம்மளுடைய சேனல் தான் மித்ரா டிவி அப்படிங்கிறது. இதுக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துருக்காங்க. சார், குரோதி வருடம் வருது, தமிழ் வருட பிறப்பு, சித்திரை 1ஆம் தேதி, ஏப்ரல் 14. எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், எங்கள் ராசிக்கெல்லாம் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சும்மா சிம்பிளாக 12 ராசிக்கும் பொதுவாக ஒரு இம்பார்ட்டண்டான கண்டென்ட் மட்டும் நான் இந்த பதிவில் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக குரோதி வருடம் 60 வருடம் இருக்கு மொத்தம் தமிழ் வருடங்கள். அதில் குரோதி வருடம் அப்படிங்கிறது 38வது வருடம், 38வது வருடமா வரும். அந்த 38வது வருடமா குரோதி வருடம் வர்றதுனால குரோதி, குரோதம் அப்படின்னா என்னன்னா விரோதம், பகை, பொருள் நஷ்டம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த பாடலோட வெண்பாவுல பஞ்சாங்கத்துல என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த வருடம் ஒரு நெருக்கடியான காலம், குரோதம், விரோதம் அதிகமாகும், கடவுள் நம்பிக்கை சற்றேற குறைய எல்லாருக்கும் கொஞ்சம் விரக்தியாகி குறையறதுக்கான வாய்ப்பு, பொருள் நஷ்டம், திருட்டு, பகை, வீண் பழி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது அந்த பாடலோட வரிகள். அதனால நம்ம பொதுவா 12 ராசிக்காரங்களுமே எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் எச்சரிக்கையா பழகுங்க, எச்சரிக்கையா இருங்க. உறவுகள் கிட்ட பகை, நண்பர்கள் கிட்ட விரோதம் எதுவும் வேண்டாம். நிம்மதியா போங்க, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருங்க. சமுதாய அக்கறை வேணும், இந்த நம்ம நாடு முன்னேறணும், அதுக்கெல்லாம் நம்ம எல்லாமே பண்ணலாம். தேவையில்லாததுல எதுக்கு மூக்க நுழைக்கணும்? இன்னொருத்தரை பத்தி பொறாம பேசுறது, ஒருத்தர் வளர்ந்துட்டாரு நம்ம வளரலின்னு அதுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறது, இது நமக்கு அவசியம் இல்லை. நம்ம வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களை நம்ம தேடிக்கலாம், அதனால தப்பு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த குரோதி வருடம் பிறகுது. சூரியன் உச்சமா இருக்கார், கிழமைநாதன் உச்சமா இருக்கார் ஞாயிற்றுக்கிழமை. அதே போல மற்ற கிரக நிலைகள் எப்படி இருக்கு, 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறதை நம்ம பார்ப்போம். இந்த குரோதி வருடம் பிறக்கிற காலத்துல சித்திரை மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் பிறகுது, தமிழ் புத்தாண்டு. முதல்ல அனைவருக்கும், 12 ராசி அன்பர்களுக்கும், இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும், உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகி நீங்க ஐஸ்வர்யமா, ஆயுள் ஆரோக்கியத்தோட, மன நிம்மதியோட வரும் காலங்களை, இந்த குடும்பத்தை, உறவுகளை புரிந்து விட்டு கொடுத்து வாழ்ந்து ஒரு மன நிம்மதியோட இந்த காலம் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை மித்ரா டிவி வாயிலாகவும் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்தின் வாயிலாகவும் உங்களுக்கு நான் உரித்தாக்கி கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பிறக்கும் போது மேசத்துல சூரியன் குரு, மிதுனத்துல சந்திரன், கன்னியில கேது, கும்பத்துல செவ்வாய் சனி, மீனத்துல புதன் ராகு சுக்கிரன். இந்த 3 கிரகங்கள் அங்க உட்கார்ந்துருக்கு. இப்படிதான் குரோதி வருடம் பிறக்க இருக்கு. இந்த குரோதி வருடத்துல மேசராசி என்பவர்களுக்கு ராசியிலேயே உங்களுக்கு குரு கூட சூரியன், 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இருக்கார். ராசியாதிபதி லாபத்துல. உங்களுக்கு சில நேரங்கள்ல ஏதாவது விபத்து, நெருக்கடி, தொந்தரவு வராமல் பார்த்துக்குங்க, எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. கண்டிப்பா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் எதுவும் நடக்காம இருந்ததுன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு, பொருளாதார கஷ்டம் நீங்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க சேஃபர் சைடா இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ரிஷபராசி அன்பர்கள், உங்க ராசிநாதன் சுக்கிரன் உச்சமா இருக்கார், தனகாரகன் அங்க போய் இருக்கார்.
தனகாரகன் அங்க இருக்காரு. இது ஒரு வகையில உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு, ராகுவோட சேர்ந்திருக்காரு. இது 5ஆம் அதிபதி ராசியாதிபதி 11ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது குரோதி வருடம். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்ம குரு வருது, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ராகு ஃபேவரபிளா இருக்காரு, சனி ஃபேவரபிளா இருக்காரு, ஏன் கேது கூட ஃபேவரபிளா தான் இருக்காரு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு செவ்வாய் உங்க ராசியை பார்க்கிறாரு, சுறுசுறுப்பா வச்சிருப்பாரு, உத்வேகத்தோட இருப்பீங்க. 3ஆம் அதிபதி ராசிக்கு 3 கூடிய சந்திரன் 2ல் இருக்காரு. வருமானத்துக்காக கொஞ்சம் பயணம் பண்ண வைப்பார், அலைச்சல் இருக்கும் இந்த குரோதி வருடம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சலசலப்பு சஞ்சலம் இல்லாம இந்த வருடத்தை நீங்க பார்த்துக்கணும். பொருளாதாரம் தன்னிறைவா இருக்கும். மிதுன ராசி என்பவர்கள், உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல 5 குடையவரோட சேர்ந்து தனகாரகன் உங்க ராசிக்குள்ளேயே இருக்காரு. தனகாரகன் ராசிக்குள்ளே இருக்காரு. குரு 11ல, சூரியன் 11ல, 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சனி செவ்வாய். உங்க தந்தையாரோட உடல்நிலை ஜாக்கிரதை. இந்த குரோதி வருடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடன்களால தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ், கடன்களால மட்டுமில்ல தேவையில்லாத பொதுவாகவே இந்த மாதிரி டிஸ்டர்ப் வரும். ஆனா பொருளாதார தன்னிறைவு ஓரளவுக்கு நிறைவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. கடகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த வருடம் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல உங்களுக்கு தனகாரகன் போய் உச்சம் பெறாரு, கூட 9 குடையவரோட சேர்றாரு. அப்போ உங்க வாக்கு, உங்க சொல், உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும். அஷ்டமச்சனி இருந்தா கூட 11ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு இந்த மே 1ஆம் தேதிக்கு மேல. அதுக்கப்புறம் அது சமாளிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். ஹெல்த் ரெடி ஆயிரும், நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும், முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீங்க. ஏன்னா அஷ்டமச்சனியில் உங்களை போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருச்சு, உரிச்சு தொங்க விட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் சரியாகி நல்ல நிலைமைக்கு நீங்க வர்றதுக்கு இந்த குரோதி வருடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் உச்சம் சூரியன், அங்கேயே குரு இருக்கார், ராசி மேலேயே குரு ராசியை குரு பார்க்குறாரு. அதே போல உங்களுக்கு செவ்வாய் சனி உங்க ராசியை பார்க்குது. ஓவர் டென்ஷன், போராட்டம், மன அழுத்தம், வம்பு வழக்கு, விபத்து, நெருக்கடி, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடைஞ்சல் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. தனகாரகனும் எட்டுல, பேச தெரியாம பேசி உறவுகள் பகை, நண்பர்கள் பகை. அதே போல தொழில்காரகனும் எட்டுல, தொழில்ல ஒரு போராடி தான் நான் வர முடியும் சாருங்கிற மாதிரியான பீரியட். நீங்க கொஞ்சம் சுதாரிச்சு எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு வரதுனால சில பதவிகள் மாறலாம், வேற மாதிரி சேஞ்ச் ஆகி கொண்டு போகலாம். அவங்கவுங்க சுயஜாதகத்தை பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இது பொது பலன். அடுத்தது கன்னிராசி, உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல நீசம், கூடவே சுக்கிரன் தனகாரகன் பாக்கியாதிபதி இருக்காங்க. லாபாதிபதி 10ல் இருக்காரு. அஷ்டமாதிபதி 6 குடையவனோடு 6ல் மறைந்த ஒரு விபரீத ராஜயோகமா இருக்கு. ஒன்றும் மைனஸ் இல்லை. ஒரு 12ஆம் இடத்தை பார்ப்பார், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் தூக்கம் கெடும். ஆனாலும் குரு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போறார் மே 1ல இருந்து. ஒரு மனநிறைவு இருக்கும். உங்க ராசி மேலேயே கேது போயிட்டு இருக்காரு. அப்ப மனக்குழப்பம், மனச்சஞ்சலங்கள் இருந்தா கூட சில ஆன்மீக பயணங்களால இது எல்லாமே நீங்க சரி பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். துலாம் ராசி அன்பர்கள், உங்க ராசிக்கு நேர குரு பார்வை இருக்கு இந்த வருடம் பிறக்கும் போது. சூரியனும் லாபாதிபதியும் அங்கதான் இருக்காரு. அதே போல தனகாரகன் 5ல, சனி 5ல. கண்டிப்பா ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீங்க, உங்களுக்கான ஒரு ரெகக்னைஸ், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்துல எவ்வளவு நாள் சண்டை சச்சரவு பிரிவினை இருந்தா சரியாகும், உடம்பு ரெடியாகும், நல்லா இருப்பீங்க. உங்க தந்தையார் உடம்பு மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும், அது மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். அதே போல உங்களுக்கு உங்க குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம், அவங்களுக்கு ஏதாவது அடிபடுறது, ட்ரீட்மெண்ட் போறது, அந்த மாதிரி வராம நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். சார் எனக்கு ராசிக்கு தான் 8ஆம் இடத்துக்கு குரு வராரு சார் அப்படின்னா அது கண்டிப்பா விபரீத ராஜயோகம் மாதிரி வேலை செய்யும். ஏன்னா பொதுவாகவே குரு பார்வைக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு, அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல சனியோட சேர்ந்திருக்காரு. இருதயம், வயிறு, பேக் பெயின், வாகன விபத்து இல்லாம பாத்துக்குங்க. இந்த உடல்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல ராகு உங்க ராசிக்கு 5ல் இருக்காரு. அஷ்டமாதிபதி விரையாதிபதியோட சேர்ந்திருக்காரு. பேராசையை தூண்டும், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு அப்படியே உழுக்கும் உங்களை. கவனமா இருந்து சக்திக்கு மீறி போயிடாதீங்க. உங்க உயரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. அதே போல பெரிய ஜாக்பாட் என்னன்னா உங்க ராசிக்கு குரு பயிற்சி சூப்பர். மே 1ல இருந்து எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் நிவர்த்தியாகி போகக்கூடிய வல்லமை 100% உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு உங்க ராசியவே பார்த்துட்டு இருக்காரு வருடம் பிறக்கும் போது. அஷ்டமாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாம போகாம கவனமா அவங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை, ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு வந்தாலும் சரி பண்ணிக்கணும். 2வது குழந்தை, பார்ட்னர், இவங்களுக்கும் கவனமா இருக்கணும்.
பார்ட்னர்ஷிப்ல பிரிவினை வராம நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். அதே போல உங்களுக்கு உங்க தாயார் கூட இருந்த கசப்புகள், மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க அம்மாவுக்கு ஹெல்த் சரியில்லைன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு உங்க முயற்சி ஸ்தானாதிபதியோட பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் சேர்ந்து இந்த வருடம் தொடங்குது. அவங்க 5ஆம் இடத்தை பாக்குறாங்க. கண்டிப்பா உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்கும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கிடைக்காது, ஓடணும். ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வளர்ச்சி இந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனியால பட்டது போது சாமி, நல்ல வாக்க சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே நல்லதுதான். 5ஆம் இடத்துக்கு குரு வர போறாரு. வருடம் பிறக்கும் போதே உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. வாக்கு பேச்சில கவனமா இருக்கு. கவனமா இருந்தீங்கன்னா தப்பு வராது. நீயே பேசிக்கோ, நீ தான் பெரிய ஆள், ஆளை விடுப்பான்றது. நிம்மதியா நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மற்றும் இந்த குரோதி வருடத்தினுடைய புது வருட பயிற்சியும் கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே ஏறக்குறைய உள்ளது. அதனால நல்ல ஒரு யோகம் இருக்கும். அடிஷனலா உங்க மனைவியோட ஹெல்த்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வரும். அது மட்டும் நீங்க பாத்துங்க. அல்லது கணவருடைய ஹெல்த்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வரும். கவனமா பாத்துக்குங்க. கும்பம் அப்படிங்கிறது ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு. வருடம் துவக்கத்திலேயே ராசிக்குள்ளேயே சனி செவ்வாய் இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. நிதானமா இருக்கணும். இருக்கிறதுலயே சிம்மமும் கும்பமும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசிகள். விரோதம் குரோதம் பகையை வளர்த்துக்காம வண்டி வாகனங்கள்ல கவனமா போங்க. ஹெல்த் கவனமா பார்த்துக்குங்க. நிதானமா போனீங்கன்னா கும்பத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு. பொறுமையா போறதுனால எல்லாத்தையுமே நீங்க சாதிக்க முடியும். கும்பம். மீனம் அன்பர்களுக்கு உங்க ராசிக்குள்ளேயே புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். ஏன்னா பாதகாதிபதி எங்க, அஷ்டமாதிபதி அங்க வந்துடுறாரு. ராசிக்குள்ளேயே ராகு இருக்காரு. வாக்குஸ்தானத்துல சூரியன் 6 கூடையவர் வந்துடுறாரு. அப்போ சிம்மம் கும்பம் மீனம் சற்றேறக்குறைய நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ராசிகளாக இந்த குரோதி வருடத்தில் சொல்லப்படுகிறது. பொறுமையா இருங்க. வருமானத்துக்கு மீனத்துக்கு எப்பவுமே குறை வராது. அப்படியே போயிட்டு இருக்கும். எங்கேயாவது ஒரு பக்கம் கடன் வாங்குற சார், அதெல்லாம் சமாளிக்கிறதுனா அந்த கடன் எல்லாம் நிம்மதியை கிடைச்சு சமாளிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த குரோதி வருடத்துக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் பொதுவான ஒரு பரிகாரமா நான் என்ன சொல்ல வரேன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு சூப்பரா கேட்கும். 12 ராசிக்காரங்களும் இதுல இருந்து இந்த நிம்மதி கிடைக்கணும், நெருக்கடியிலிருந்து நம்ம வெளியில வரணும்னா நீங்க குரோதி வருடத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, அங்கேயே மேலமாசி வீதியில இம்மையிலும் நன்மை தருவார் வழிபாடு, அதை முடிச்சுட்டு அப்படியே திருச்செந்தூர் வாய்ப்பு கிடைச்சா அதையும் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தில் வருகின்ற இன்னல்களை களைந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளும் நான் வணங்கக்கூடிய அன்னை வாராகியும் என்னுடைய குரு மதிப்புக்குரிய என்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக என்னுடனே இருந்து எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் குருநாதர் மகாபிரியவர் என்ன சொல்றது, உண்மையிலேயே அந்த குருவா கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவருடைய ஆசிகளும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.